வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேம்பூ சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸை வந்து 3 வாட்டி வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம், பேம்பூ பிரியாணி. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது நான் வயநாடு ட்ரிப் போகும்போது வாங்கியிருந்தது. வயநாடு ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம இன்றைக்கி ஸ்டீமில் தான் வச்சு எடுக்க போகிறோம். அடியில் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சிடலாம். இது அதுக்கு உள்ளே இருக்கிற சில்லு, அதுவும் சிரட்டையில் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஃபஸ்ட் டைம் பண்ணணுன்னா இதை வாங்கும் போதே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னு. ஸோ ஒரு பச்சை தண்ணியில் நான் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி தம் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ்க்கு ஒரு 4 கப் தண்ணியும் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் கரெக்டாக இருக்கும் ரைஸில். இதில் 1 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 1 பே லீஃபும் 2 கிராம்பு 2 ஏலக்காய் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் 20லேருந்து அரை மணி நேரம் ஊறலாம். நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப அதை மிக்ஸ் பண்ணி ரைஸை குத்திட வேண்டாம். குத்துனோன்னா நம்ம பிரியாணி லாங் ரெயினாக சூப்பராக இருக்காது. ஸோ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிளறி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி மெதுவாக பாருங்கள். ஒரு 90% குக்காக இருந்தாலே நமக்கு போதும். ஸோ நல்லா ரைஸ் 90% வெந்ததுக்கப்புறமா வடிகட்டி இப்படி ஆற விட்டுறலாம். ரைஸ் ஆறட்டும். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எண்ணெய் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதை ஃப்ரை பண்ண போடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். இது ப்ரௌன் ஆக்குறதுக்கு சாலிடாக ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக நல்லா ப்ரௌன் ஆகும். இல்லாட்டா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும், கசப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லா இப்படி ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டினா தீஞ்சு போயிடும். ஸோ இந்த ரெடி பண்ண ஃப்ரைட் ஆனியனை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கனை ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை லாஸ்ட்டாக வாஷ் பண்ணும் போது 1 ஸ்பூன் வினிகர் விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது. ஸோ அப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஸோ விட்டுட்டு பிரியாணி எல்லாம் அதை கட் பண்ணி போடுங்க. இருந்ததுன்னா போடுங்க, இல்லாட்டினாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இது போட்டுட்டு அப்புறமா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பே லீஃப் 1 அதையும் போட்டதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் நான் பொடி போடுறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் அன்னாச்சி பூவில் ஒரு சின்ன துண்டு, இவ்வளவும் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன போட போகிறோன்னா வெங்காயம் போட போகிறோம். ஸோ ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணணும். ஒரு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க.
ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப தக்காளி வேண்டாம், நல்லா இருக்காது. ஒரு சின்ன தக்காளியே போதுமான அளவு தான். ஸோ அதையும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்தோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். போனதுக்கப்புறமா நம்ம வந்து பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வந்து கிளறி விடணும். அப்போ தான் சிக்கன் வந்து கொஞ்சம் சுருங்கி நல்லா இருக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஈக்குவலாக அந்த வெங்காயம்லாம் எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் பக்கத்தில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்திற்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் பக்கத்தில் போடுறேன். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னும் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் போடணும். ஸோ மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது வந்து பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும், ரொம்ப தண்ணி விட தேவையில்லை. ஸோ மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டே வந்து தண்ணியெலாம் விட்டு வேக வைக்க வேண்டாம். எல்லாம் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து தண்ணி விடணும். தயிர் 2 ஸ்பூன், கட்டியான தயிர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி போதும். சிக்கன்லேருந்து ஏற்கனவே தண்ணி வரும். ஸோ அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன்லேயே வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் வேக வைக்க போகிறோம். ப்ரெஷர்லாம் வச்சு ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறதில்ல. ஸோ நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வரும். ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும் சிக்கன்லாம் நல்லா வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரெடி பண்ண சிக்கன், புதினா மல்லி இலை, ஃப்ரை பண்ண ஆனியன், ரைஸு. இப்போ இந்த பேம்பு இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு எண்ணெய் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயோ நெய்யோ விட்டு லைட்டாக வந்து உள்ளே வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதோட சில்லும் எடுத்து நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நார்மலாக தம் பிரியாணிலாம் வைப்போம்ல, அதே மாதிரி ஒரு லேயர் ரைஸ், ஒரு லேயர் சிக்கன், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன் இப்படி மாற்றி மாற்றி இதில் போடணும். ஸோ கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா சிக்கன் வந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஸ்டீமில் வச்சு ரெடி பண்ணும் போது சூப்பராக ரெடி ஆகுங்க. ஃபுல் ஸ்பைசஸோட ஃப்ளேவரும் அந்த பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை 2 வந்து ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம புட்டுலாம் வைப்போம்ல, புட்டு தேங்காய் அதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா தான் ஸ்டீமில் வச்சு எடுக்கணும். ஒரு 20
15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். ஸ்டீம் வந்து மேலே வரணும், அந்த அளவுக்கு வைக்கணும். ஸோ ரைஸ் ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஃபில் பண்ணாலே போதும். மேலே வரைக்கும் ஃபில் பண்ணணும், ரொம்ப டம்ப் பண்ணி பண்ணக்கூடாது, லேசாக அப்படி. ஸோ மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, ஃப்ரை பண்ண ஆனியன், கொஞ்சமாக மேலே எடுத்து போட்டுட்டு சிக்கனில் இருக்கிற அந்த ஆயில்லாம் இருக்குல்ல, அந்த மசாலா அதை வந்து மேலே வந்து அப்படியே கொஞ்சம் ஊற்றலாம். அப்போ தான் ரைஸில் கீழே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதையும் ஊற்றுனதுக்கப்புறமா மேலே வந்து மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் போட்டுக்கலாம், க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், ரைஸ் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டீமில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நார்மல் ப்ரெஷர் குக்கரில் உள்ளே தண்ணி வச்சுக்கோங்க, மேலே லிட் போட்டுட்டு நம்ம வெயிட் போடுறதுக்கு பதிலாக இந்த வந்து பிரியாணி, இந்த பேம்பு பிரியாணி இதை வைக்க போகிறோம். ஸோ இப்படி வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் வந்து மேலே வந்து நம்ம வந்து புட்டு ரெடி பண்ணுற அந்த சிரட்டை வச்சு மேலே வச்சுருக்கிறேன். ஸோ இது வழியாக ஸ்டீம் வரணும். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஸ்டீம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட சுட பிரியாணியை வந்து இப்போ வந்து அந்த இதுலேருந்து எடுத்துடலாம். ஒரு ஸ்டிக்கும் அதிலே கொடுப்பாங்க, அதை வச்சு குத்துனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பேம்பு பிரியாணிங்க. அவ்வளோ ரிச்சாக பாருங்கள், ரைஸ்லாம் நொறுங்கவே இல்லை. ஸோ எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக சிக்கன்லாம் அந்த ஸ்டீமில் சூப்பராக ரெடியாக இருக்குது. சிக்கன் வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சோம், அதுவே போதும் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க, எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே வந்து நம்ம வந்து இதை வந்து லைட்டாக டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ ரைஸும் நொறுங்க நமக்கு சூப்பராக லாங் கிரெயினாக அப்படியே இருக்குது. ஸோ செம்மையான ஒரு பிரியாணி, சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஃப்ரைட் ஆனியன், எக்கு, ஸோ இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching Foodie Choice.